திரும்ப விஜயதரணி, ஏன் இவ்வளவு கரார் காட்டணும்? இதில் நீதி கிடைத்துள்ளது அப்படின்னு சொல்லி நைனா நாகேந்திரன் திருப்பரங்குன்றத்துக்கு ஒரு 100 படை பரிவாரங்களோட போகிறாரு. ராஜா புறப்பட்டிருக்கிறார், நடுவில் அவரை தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க காவல்துறை. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதை ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் நிகழ்வாக மாற்ற பாஜக இந்து அமைப்புகள் முயற்சிக்குதா? இல்லை, ஆக்சுவலாக இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. தமிழக மக்கள் ஒவ்வொரு தமிழனும் பெருமைக்குரியதாக பார்க்க வேண்டும். தமிழ் கடவுள் முருகனுடைய திருப்பரங்குன்றம் அறுபடை வீட்டில் ஒன்று. அங்கே தீபம் ஏற்றுவது 100 ஆண்டு கால, 1000 ஆண்டு கால, 1,00,000 ஆண்டு கால நிகழ்வு. அது சங்கத்தமிழிலே எழுதப்பட்ட விஷயங்கள். அப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களை 2ஆம் நூற்றாண்டிலேயே நீங்க உங்களுக்கு தெரியலன்னா நீங்க சும்மா நீங்க பேசுறப்ப நான் அமைதியா இருந்தேன்ல, நீங்க பேசுறப்ப நான் அமைதியா இருந்தேனா? நீங்க பேசுறப்ப நான் அமைதியா இருந்தேன். நீங்க ராஜாவை நீங்க பேசுறப்ப ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். எதை பேசினாலும் தயவு செஞ்சு ஆதாரத்தை வச்சு பேசுங்க. பேசும்போது குறுக்கடாதீங்க, பேசாம இருங்க. ஆதாரம் வேணும்னு சொல்றேன், நீங்க பேசாதீங்க, நீங்க சொல்லாதீங்க. கொஞ்சம் அமைதியா பேசுங்க. 2ஆம் நூற்றாண்டிலேயே இந்த தீபம் ஏற்றுவது குறித்து எழுதப்பட்ட விஷயம். அதாவது ஆதாரம் இருக்குங்கறத எல்லாம் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணதால தான் ஆர்டர் வந்திருக்கு. இல்ல நீங்க இல்லங்க உங்க சைடுல தோத்து போயிட்டீங்க. கீழ இருங்க, அவங்க பேசட்டும். அதுக்கு அப்புறம் குறுக்க குறுக்க பூந்துக்கிட்டே இருக்காரு இவரு. என்னது இது விவாதம்? எல்லாரும் கேட்கணும், அதுதான் விவாதம். குறுக்க பேசிட்டு இருந்தா அப்புறம் பேசுறது யாருக்கும் கேட்காது. நீங்க பேசுறத பொறுமையா கேட்க வச்சேன்ல, இப்ப நான் பேசுறத கேட்க வைக்கணும். அதெல்லாம் கிடையாது. அதாவது 2ஆம் நூற்றாண்டுல என்ன பதிவு இருக்கு எடுத்து கொடுக்கணும். நீங்க இவர் பேசிட்டே இருந்தானே இவரை வச்சு மற்ற நிகழ்ச்சி நடத்துங்க. தயவு செஞ்சு ஒரு 1-to-1 நடத்துங்க. ரைட், பேசுங்க. இத மாதிரி பேசினா என்ன அர்த்தம்? சரி விஜயதரணி, பேசுங்க பேசுங்க. அதாவது இன்னைக்கு நீதிபதிகள் எல்லா சான்றுகளையும் ஏற்றுக்கொண்டதால் தான் இன்னைக்கு தீபத்தூண்ல ஏத்த சொல்லி 2 பெஞ்ச் அடங்கிய நீதிபதிகளும் சரி, திரு ஜஸ்டிஸ் GR சுவாமிநாதன் அவர்களும் சரி ஒரு ஆர்டரை பிறப்பிச்சிருக்காங்க. சரி, அதெல்லாம் நிரூபணமான விஷயம்னாலதான் இங்க ஆர்டர். இவங்க சுப்ரீம் கோர்ட் போனாலும் இதே ஆர்டர் தான் வரப்போகுது. இன்னைக்கே சொல்லிட்டேன், நான் கன்ஃபார்மா சொல்லிட்டேன். அதனால ஆதாரங்கள் எல்லாம் சாட்சி பூர்வமா கரெக்டா இருக்கிறதுனாலதான் அந்த தீபத்தூண்ல தீபம் ஏற்றுவது யாருக்கு என்ன கஷ்டம்? ஏன் இந்த தமிழ்நாடு அரசு ஏன் இப்படி கடந்து போராடுது? இதை தடுக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு செய்யறாங்க? அது அந்த தீபத்தை ஏத்துறதுனால அந்த இந்து மக்களுடைய நம்பிக்கை அது. சரி, நான் கேட்கிறேன், தமிழ்நாடு அரசு எல்லாருக்கும் பொதுவான அரசு இல்ல. இவங்க இஸ்லாமியர்களா இருக்கட்டும், கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், இந்துக்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே பொதுவா இருக்கணும். இப்ப நான் ஒரு சாதாரண ஒரு MLA-வா இருந்தேன் 3 தடவை ஒரு சட்டமன்ற தொகுதியில. எங்கள் சட்டமன்ற தொகுதியில் அவ்வளோ கிறிஸ்தவ ஆலயங்கள்ல நிறைய ஆலயங்களுக்கு பர்மிஷன் இல்லாமல் இருந்துச்சு. அதை நான் ஒரு ஸ்டேஜில் பர்மிஷன் வாங்கணும் எல்லாரும் ஒரு அரசாங்கம் ஒரு கட்டளை இட்டுச்சு. உடனே எல்லா கோயில்களுக்கும் எல்லா சர்ச்சஸுக்கும் பர்மிஷனை நான் முன்ன நின்று வாங்கி கொடுத்தேன். சரி, அப்படி நாம் ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினர் எல்லாருக்கும் பொதுவாக நடந்துக்கிறேன். எல்லாரோட அபிலாஷைகளையும் நிறைவேற்ற முயற்சி பண்றோம். நம்மளே இப்படி இருக்கும் பொழுது ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும்? ஒரு கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுத்தா அதை ஒபே பண்ணணும் இல்லையா? இந்துக்களுடைய அந்த மனநிலையை புண்படுத்துற அளவுக்கு ஏன் நடந்துக்கிறாங்க? இவங்க இப்படி செய்யறதுனாலேயே இவங்க மிகப்பெரிய தோல்வியை இவங்க சந்திப்பாங்க. இவங்களுக்கு இது உங்களுக்கு கந்தர் வழிபாடுங்கிறது நோக்கம் இல்ல, கலவர சூழலை ஏற்படுத்தணுங்கிறதா உங்களுடைய நோக்கம். அதனால தடுக்கிறோம் அப்படிங்கறத அவங்க கோர்ட்லயும் சொல்லிருக்காங்க. கோர்ட் அது சொல்லலையே. கோர்ட் என்ன கலவர சூழலை சொல்லிருக்காங்கன்னு? கலவர சூழ்நிலை உண்டு பண்றதே தமிழ்நாடு அரசு தானே. இதை நேத்திக்கு ஆர்டர் கொடுத்த உடனே ஒரு 10 பேர் குழுதான் அது. அவங்க போய் அழகா ஏத்திட்டு வந்திருப்பாங்க. இவ்வளவு கலவரத்தை உண்டு பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. அததான் இன்னைக்கு கோர்ட்டும் திரும்ப சொல்றாங்க. இது இவ்வளவு பெரிய விஷயம் ஆக்க வேண்டிய அவசியமே இல்ல. அது பாட்டுக்கு அவங்க எப்பயும் ஏத்துற தீபத்தை ஏத்திட்டு சாமியை கும்பிட்டு போறாங்க. இதுல என்ன ஆயிட போகுது? யாருக்கு என்ன பிரச்சனை? இது கிறிஸ்தவருக்கு பிரச்சனையா, இஸ்லாமியருக்கு பிரச்சனையா? யாருக்கும் இங்க பிரச்சனை இல்ல. தமிழ்நாடு அரசுக்கு மட்டும்தான் பிரச்சனை. அதோட முதலமைச்சருக்கு தான் இது பிரச்சனை, துணை முதலமைச்சருக்கு அதை விட பிரச்சனை.
என்ன பிரச்சனை? வேற இந்த பிரச்சனை இவங்களுக்கு எந்த கோயிலையும் விளக்கெரிய கூடாது, எந்த கோயிலையும் எதுவும் நடந்துடக்கூடாது, எந்த வழிபாடும் நடந்துடக்கூடாது. எல்லாம் எதிர்நிலை தான் இவங்க. தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, இது மாதிரி எந்த இந்து விழாக்கும் வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. சித்திரை திருநாள் பேரை மாத்தி வைப்பாங்க, பொங்கல் திருநாள் பேரை மாத்தி வைப்பாங்க. இது மாதிரி திருட்டு வேலையெல்லாம் செய்யறதுக்கு இவங்களுக்கு வழக்கமான திமுகவோட வழக்கமான கலாச்சாரம். அது மாதிரி இல்ல சொல்லித்தான் ஆகணும், ஒரு ஸ்டேஜ்ல இதெல்லாம் சொல்லணும். இது மாதிரி இந்து ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் பேரை மாத்தி வைக்கிறது, இது மாதிரி வேலையெல்லாம் இந்த கபலீகரம் பண்றது, இந்துக்களோட உரிமைகளை கபலீகரம் பண்றக்கூடிய ஒரே திட்டத்தோட செயல்படக்கூடிய திமுக அரசு மட்டும் கிடையாது, திமுகவினர். இதுதான் அவங்களோட இயல்பு. அதான் அவங்க எப்பயுமே இதான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. கிறிஸ்தவர்களுக்கும் நாம நின்னு உழைக்கணும், இஸ்லாமியர்களுக்கும் நாம நின்னு உழைக்கணும், அதே மாதிரி இந்துக்களுக்கும் நாம நின்னு உழைக்கணும். எல்லாருக்கும் பொதுவானவங்களா இருக்கணும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். இந்த அரசியே இப்படி இருக்கு, தமிழ்நாடு அரசியே எதிர்ப்பு சொல்லுது. நீங்க கிறிஸ்தவர்களுக்காக இஸ்லாமியர்களுக்காக நின்னு உழைச்சு பெற்று கொடுத்த உரிமைகள் அப்படி என்னென்ன இருக்கு? எவ்வளவோ உரிமைகள் இருக்கு. நான் ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினர், என்னோட தொகுதியை இருங்க சார், அதாவது சட்டமன்ற உறுப்பினர் என்னாலே ஒரு 10 சர்ச்சுக்கு பர்மிஷன் வாங்கி தர முடியுது. எங்க இருந்தாலும் செய்வாங்க, இப்ப இருந்தாலும் செய்வேன். ரீசெண்டா கூட ஒரு அப்ளிகேஷனை நான் மூவ் பண்ணி வாங்கி கொடுத்தேன். ரீசெண்டா கூட மகிழ்ச்சி அந்த அளவுல வந்து பாஜகவுடைய கொள்கை, இப்ப திமுகவுடைய முதலமைச்சருடைய கொள்கைங்கிறது இந்து மதத்துக்கு வந்து எதிரானது. இப்ப நீங்க வந்து நாங்க எல்லா மதத்தினருக்கும் நாங்க நிக்கிறோம், அதே மாதிரி நீங்க நில்லுங்கன்னு சொல்றீங்கல்ல, நீங்க அப்படி நின்ன தருணங்கள் ஏதாவது 2 நிகழ்வுகள் ஏதாவது? எத்தனையோ நிகழ்வு. அதுக்குதான் உங்களுக்கு எக்ஸாம்பிளா நான் சொன்னேன். ஒரே ஒரு சாதாரண ஒரு மூலையில இந்த சட்டமன்ற உறுப்பினர் நானு. நீங்க காங்கிரஸ்ல இருந்து பண்ணிருக்கீங்க, இன்னைக்கு பிஜேபியுடைய நிலைப்பாட்டுல அப்படி செய்து கொடுத்த சம்பவங்கள் என்ன, நிகழ்வுகள் என்ன? சட்டமன்ற உறுப்பினர்ங்கிற முறையில இன்னைக்கு எவ்வளவு பர்மிஷன்ஸ் வேணுங்கிறவங்களுக்கு சட்ட ரீதியா அந்த லேண்ட் டிஸ்கிரிப்ஷன், அந்த இது அவங்க இருக்கக்கூடிய ஜியோகிராபிக்கல் இது எல்லாத்தையும் வச்சு அவங்க அவங்களுக்கு சட்ட ரீதியா ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். கோயில்களுக்கு சாலைகள் போட்டு தர்றது, தண்ணீர் திட்டம் வச்சு தர்றது, எவ்வளோ கோயில்களுக்கு செய்யறோம், சர்ச்சஸ்க்கு செய்யறோம், மசூதி எல்லாத்துக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கோம், செய்யாமலாம் கிடையாது. அப்படி ஒரு டேட்டாவையும் எடுத்தா எல்லார்கிட்டையும் டேட்டா இருக்கும். ஆனா அதே நேரம் திருப்பரங்குன்றம் விஷயத்துல தமிழ்நாடு அரசு செய்யறது வந்து முழுக்க 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 அவங்க வந்து ஒரு எதிர்நிலையை, இந்து மக்களுக்கு எதிரான எதிர்நிலை, திருப்பரங்குன்றம் மக்கள் பக்தர்களுக்கு எதிரான ஒரு நிலையை தான் எடுக்கிறாங்க. சரி, ஒரே தவறான ஒண்ணு இல்ல. இப்ப நயினா நாகேந்திரன் நீதி கிடைத்துள்ளதுன்னு ரொம்ப ஆரவாரமா சொல்றேன். எல்லா பாஜக தலைவர்களும் ட்வீட் போடுறீங்க, மதுரையை நோக்கி படையெடுத்து போறீங்க. நான் தவறு எல்லாம் சொல்லல. எல்லாரும் ஏன் திமுக காரங்களும் வரட்டுமே, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க அதிமுக காரங்க வரட்டும், திமுக வரட்டும், சகோதரர் எம்எல்ஏ அவங்க கட்சி வரட்டும், எல்லாரும் வரட்டுமே. நாங்க எல்லாரையும் தான் இன்வைட் பண்றோம். எல்லாருக்கும் ஏன் எல்லாரும் மாறி நிக்கிறீங்க? ஏன் மாறி நிக்கிறீங்க? அவங்க ஓட்டு மட்டும் வேணும். நீங்க போறீங்கல்ல, அப்படி மதுரைக்கு திருப்பரங்குன்றத்துக்கு இப்படி நீதி கிடைக்குதுங்கும் போது எய்ம்ஸ் மருத்துவமனைக்கோ இல்ல மெட்ரோ விவகாரங்களுக்கோ அப்படி நீங்க ஒரு போராடி அதே இந்து மக்களுக்கான ஒரு நீதியை வென்று கொடுப்பதுல என்ன உங்களுக்கு தயக்கம்? நிச்சயமா மெட்ரோ வந்து இவங்க ரிவைஸ் பண்ணி டிபிஆர் ரிவைஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதையும் வாங்கி தருவோம். எய்ம்ஸ் ஏற்கனவே நில ஆர்ஜித பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. நில ஆர்ஜித பிரச்சனையை முடிச்சு தர சொல்லுங்க. நீங்க உடனே கட்டி போறீங்கல, அதே மாதிரி திருமங்கலத்தை நோக்கி போய் எய்ம்ஸ் நேரம் கட்டி முடிச்சிருக்கலாம். எய்ம்ஸ் நில ஆர்ஜிதம் பண்ண வேண்டிய தமிழ்நாடு அரசு. நீங்க போராட்டம் பண்ணுங்கன்ற 5 வருஷமா அத தான் திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். 5 வருஷமா என்ன செய்றாங்கன்னு கேக்குறேன் நானு. போராட்டம் மட்டும் கிடையாது, 5 வருஷமா நாங்க எழுதிக்கிட்டே இருக்கோம், மத்திய அரசு எழுதிக்கிட்டே இருக்கு. 5 வருஷமா இவங்க என்ன செய்றாங்க? பிரச்சனையை முடிச்சு கொடுக்கணும் இல்லையா? முடிச்சு கொடுத்தாதானே அதை கட்டி முடிக்க முடியும். ஃபண்டா அலர்ட் ஆயிடுச்சு. சென்டர் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டாங்க. அதே மாதிரி மெட்ரோ ரயில் திட்டத்துல டிபிஆர் முழுக்க அந்த வீடுகள்லாம் இடிபடுது, மதுரையிலயும் கோயம்புத்தூர்லயும். அந்த வீடுகள் இடிபடாத வகையில வழிபாதை கேட்கறாங்க. 2வது அந்த டிபிஆர்ல புறநகரையும் சேர்த்து கிரேட்டர் கோயம்புத்தூர், கிரேட்டர் மதுரைன்ட்டு புறநகரையும் சேர்த்து மக்கள் தொகையை கணக்கிட்டு கொடுக்கணும். இந்த 2 விஷயத்தையும் ஒழுங்கா பண்ணிருந்தாங்கன்னா இந்த அரசு இந்நேரம் அந்த டிபிஆர் கிளியர் ஆயிடும். நான் கேக்குறேன், அப்ப நீங்க இன்னைக்கு நீங்க மதுரையை குலுங்கக்கூடிய அளவுக்கு நீங்க போராட்டம் பண்றீங்க, அதே மாதிரி மதுரையை குலுங்க வைங்கல. இந்த விஷயத்துல நீங்க தப்பு பண்ணிருக்கீங்கன்னு பண்ணுங்கன்னு தான் நான் கேக்குறேன். நாங்க பேசிக்கிட்டே தானே இருக்கோம், நாங்க சொல்றோம் இல்லையா? இப்ப கூட நான் சொல்றேன் இல்லையா? இத கூட எடுத்துக்கங்க. நன்றி. ஒழுங்கா செயல்பட்டு அரசியல் பண்ணாம வெறும் திமுகக்கு என்ன மத்திய பாஜக அரசு அரசியல் பண்ணோம், தேர்தல் அரசியல் பண்ணோம், அது ஒரே எண்ணம் தான். அதுக்காக என்ன வேணா மக்களை வஞ்சிக்கிற என்ன வேணா செய்வாங்க இவங்க. ஒரு விஷயம் நான் சொல்றேன், தீபத்தூண் ஏற்றுவதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஏற்றப்பட வேண்டிய இடம்
மலை உச்சியில்னு சொல்லி இவங்க புதுசா ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது தான் நாங்க ஆட்சேபிச்சிருக்கோமே ஒழிய Right. இருக்கக்கூடிய மலைக்கு நடுப்பாதையில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூண் ஏற்கனவே ஏற்றப்பட்ட இடத்துல எங்களுக்கு ஆட்சேபனை இல்லையே. சரி. அங்க ஏத்துறதுக்கு நாங்க தெளிவா தான் ஒத்துதானே இருக்கோம். Right. எந்த ஆட்சேபனையும் நன்றி, இருக்கா? நன்றி. இருங்க, ஒரு கருத்து அவங்க இல்ல, சொன்னாங்க. இல்ல, நேரம் இல்ல, எனக்கு. தமிழர்களுக்கு ஆட்சேபனை எதிராகவும் யாரும் சரி, கேட்கல. கோர்ட்டோட ஆட்சேபனை, உங்க ஆட்சேபனை யாரும் கேட்கல. ப்ளீஸ் நீங்க பேசாதீங்கம்மா. சரி, இருங்க. நான் இடம் வித்தியாசம் இருக்குமா? இருங்க, இடம் வித்தியாசம் இருங்க, இருக்கு. இருங்க. இடம் வித்தியாசம் இருக்கு. ஆட்சேபனை இல்ல. ஏங்க, உங்களுக்கு இடம் ஆட்சேபனை இல்ல, வித்தியாசம் யாரும் இருக்குன்னு கவலைப்படாதீங்க. சொல்றீங்க. இருங்க. தலைவலி இல்ல. சரி, Right. என்னுடைய துணை முதலமைச்சர் சரி. இந்த அம்மா பேசுவாங்களா? நான் கேட்டுக்கிட்டு இருப்போமா? Right. நன்றி, அவங்களுக்கு இதுக்கு நன்றி. என்ன சம்பந்தம் இருக்கு? நன்றி ஏதாவது நன்றி நான் வர வர சொன்னாங்களா? வர திரு ஷானவாஸ் இந்த அம்மாவுக்கு பொழப்பு Right. நடந்து பாஜகலனா இல்ல. நாங்க என்ன பண்றது? கொஞ்சம் அமைதியா அதுக்காக தான் பேசுறீங்க இப்படிலாம். என்ன அதெல்லாம் கிடையாதுங்க. பின்ன என்னம்மா? உங்களை தவறி இல்ல, இல்ல, வாயை ராஜா, மூடுங்க. வச்சிருந்தது. இல்ல, இல்ல, ராஜா, ராஜா, கொஞ்சம் அமைதியா இருங்க. இல்ல, ராஜா, கொஞ்சம் அமைதியா இருங்க. இருங்க, இருங்க, இருங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்களுக்கு பொறுப்பா வேணும். கொஞ்சம் அமைதியா இருங்க. வேற மாதிரி அரசியல் பண்ணுங்க. தேவையில்லாம இந்த மாதிரி பேசுனீங்கன்னா cheap politics-க்கு வராதீங்க. உங்களுக்கு கொஞ்சம் என்ன அமைதியா பொறுப்பு இருங்க. கொடுத்துட்டாங்க, உங்க வாய் எங்களுக்கெல்லாம் தெரியுது. அவசியம் இல்ல, இல்ல. இருங்க, இருங்க, நம்ம இருங்க. வாய் இப்படி தெரியுது. அவசியம் இல்ல. வாயை அமைதியா மூடுங்க. இருங்க. நீங்க வாயை இல்ல, இல்ல. மூடுங்க. இல்ல, இல்ல, வாயை கொஞ்சம் மூடுங்க. அமைதியா இருங்க. என்ன பேசுறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. இதெல்லாம் ரொம்ப நன்றி. தவறான கொஞ்சம் விஷயம். அமைதியா என்ன தவறான இருங்க. விஷயம்? கொஞ்சம் நம்ம இந்த அமைதியா மாதிரி இருங்க. ஆளுங்கெல்லாம் பின்ன நீங்க எங்க வராங்கன்னா தலைவர் வந்து அமைதியா இருங்க. பேசுவீங்க, ஆமா. திருட்டுத்தனம்பீங்க, கேட்டுக்கிட்டு உட்கார்ந்திருப்பாங்க. சரி, ஆமா, இருங்க, இருங்க. உங்களுக்கு தெரியுமா தான் வந்தீங்க? தெரியுது. இல்ல, இல்ல, ராஜா. தப்பு உலகம் கிடையாது. அறிஞ்சதுதான் இப்படிலாம் பேசுறாங்க. பேசுங்க. திருட்டுத்தனம் கொஞ்சம் பேசுறாங்க. அமைதியா. சரி, ரைட். கொஞ்சம் உலகம் அமைதியா இருங்க. அறிஞ்சதுதான். அமைதியா இருங்க, அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. இவங்கள மாதிரி ஒரு கட்சியில பழப்பு பண்ணிட்டு விட்டுட்டு ஓடுவாங்களா? இருங்க. ஒரு கட்சி ஆமா அந்த கட்சி எப்படி நடத்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் வேணாங்க. தெரியுமா? அதெல்லாம் 3 தடவை வாயை மூடுங்க. வரீங்கம்மா நீங்க. Personal, அதெல்லாம் personal 3 எல்லாம் தடவை பேசாதீங்க. வரீங்க கொஞ்சம் நீங்க. அமைதியா personal இருக்கீங்களா பேசாதீங்க. இல்லையா? ஏங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்க அமைதியா இருங்க. வீட்டுக்குள்ள கரெக்டா பூந்து உங்க MLA விஷயத்தை பேசினா நீங்க ங்கிறாங்க. ஒத்துக்குவீங்களா? இப்ப எம்எல்ஏ ஆகிறதுக்கு வழி அமைதியா இல்ல. உங்க வீட்டுக்குள்ள பூந்து உங்க விஷயத்தை பேசினா திமுக ஒத்துக்குவீங்களா? விஜயதரணி, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. டேட்டா எடுத்து நான் லைவ்ல சொன்னேன்னா கொஞ்சம் ஒத்துக்குவீங்களா? அமைதியா இருங்க. நான் பேசுறேன், நியாயமா? ராஜ திருமானோட நான் கேக்குறேன். percent data நான் எடுத்து, கேக்குறேன். இல்ல, இல்ல, நீங்க percent data தலைவர் எடுத்து எப்படி நான் பேசுறீங்க? பேசுறேன். கொஞ்சம் நீங்க அமைதியா. ஒத்துக்குவீங்களா? உங்க டிவில நீங்க ஒத்துக்குவீங்களா? எதுக்கு திருட்டுத்தனம்னு பேசுறீங்கன்னு கொஞ்சம் கேக்குறேன். அமைதியா. அதுக்கு ஆமா. ஒத்துக்குமா? கொஞ்சம் அமைதியா அரசு இருங்க. செய்யற இல்ல, இல்ல, திருத்தனத்தை தான் நீங்க கேள்வி திருட்டுத்தனம், கேட்கிறோம். என்ன திருட்டுத்தனம் அது? ஆமா. நீங்க பண்றது அயோக்கியத்தனம் அப்ப. ஆமா யாரும் அமைதியா இருங்க. ஐயத்தனம் பண்ணல மக்களுக்கு அமைதியா இருங்க. தெரியும். அவங்க திருட்டுத்தனம் போதும், சொல்ல வாபஸ் கொஞ்சம் வாங்க அமைதியா சொல்லுங்க. இருங்க. அமைதியா இருங்க, ஜனங்களுக்கு அமைதியா தெரியும். இருங்க. அவங்கள திருட்டுத்தனம் வாபஸ் கொஞ்சம் வாங்க அமைதியா சொல்லுங்க. இருங்க. அமைதியா ஜனங்களுக்கு இருங்க. தெரியுங்க. அதெல்லாம் தெரியுங்க. நீங்க நீங்க பண்ற பேசுறது திருட்டுத்தனம். நீங்க தரக்குறைய விமர்சனம் பண்ணீங்க, அதோட மோசமா எங்களுக்கு பண்ண தெரியும். பண்ணுங்க, பண்ணுங்க. நீங்க பண்ணுங்க. இன்னைக்கு திருட்டுத்தனம் கோர்ட் சொல்லாம ஆர்டர் பேசப்படுறது இல்ல. இல்ல, கொஞ்சம் அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. உங்க கோர்ட் இல்ல, அமைதியா ஆர்டர் இல்ல, வார்த்தை விஜயதரணி, கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் அமைதியா. இல்ல, வார்த்தை ராஜா, கவனமா அமைதியா கையாளுங்க. இருங்க. அமைதியா இருங்க. இது வரைக்கும் நான் அப்படி இல்ல, பேசிருக்கேனா? ராஜா, அமைதியா இருங்க. திருட்டுத்தனம் இல்ல, இல்லாம- அமைதியா இருங்க ராஜா. நான் விவாதம் பண்ணணும், கம்முன்னு இருங்க. 2 பேரும் தனிப்பட்ட சண்டை நடத்துறதுக்கு இது காலம் கிடையாது. இல்லைங்க. இல்ல, அமைதியா இருங்க இல்ல, ராஜா. அவசரம் உங்க அமைதியா சுற்றுலா இருங்க. கண்டீங்க, அமைதியா இருங்க. நான் அனுமதிக்க முடியாது. அமைதியா இருங்க.